வாழ்வோம் வாழ்விப்போம். அப்ப பிறவி தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த விதியை நாம் முடிக்க வேண்டும். விதியை எப்படி முடிப்பது? மதியால் தான். உடனே நம்ம ஆளுகள் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜென்மாவையே கதை பேசிட்டு இருப்பான். அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச மட்டும் பேசுவான். அவன் அறிவை அவனுக்கு நீங்க சுட்டி காட்டலாம். அந்த மாதிரி கேட்கறவங்கிட்ட நாளைக்கு நான் பதில் சொல்றேன், கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்களேன்னு சொல்லணும். நான் அப்படி ஒருத்தனை கூட்டு போனேன். நான் சொல்லும் போது அவர் கொஞ்சம் ஒரு டாக்டர், அவரு கொஞ்சம் ஒரு மாதிரிலாம் பேசினாரு. ஃப்ரெண்ட்லி தான், பட் அக்செப்ட் பண்ணாம நல்லா டிபேட் பண்ணாரு. எல்லாம் கேட்க நல்லதா இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், நாளைக்கு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் சார். ஆமா, அடுத்த ஜென்மால எங்க இருக்குது அதெல்லாம் ஒண்ணு கண்ணுக்கே தெரியாது, பாடியை தான் எரிச்சுட்டானே, எங்க சொல்றீங்க அப்படி இப்படின்னா. ஓகே, நாளைக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், டெஃபினட்டா காட்டுறேன் ஹாப்பினா. அப்ப நாளைக்கு நீங்க ஃப்ரீ ஆயிக்கீங்க. நாளைக்கு நீங்க ஒரு 3 மணிக்கெல்லாம் நான் அப்போ ஹோட்டல்ல தங்கி இருந்தேன். வாங்க என்ன பார்க்க வாங்க, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு மதியமே லஞ்சுக்கு இங்கே வந்துட்டாரு என்கிட்ட. நம்ம 2 பேரும் சேர்ந்தே லஞ்ச் போகலான்னு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். அவர் கார்லயே. என்னப்பா சொல்லுங்க, எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்கன்னு. நேரம் பெசன்ட் நகர் பீச்சுக்கு போவோம் வாங்கன்னு. அங்க போனா நீங்க எனக்கு எல்லாம் சொல்லிடுவீங்களா? வாங்க சார், அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போனோம்னா கூட வந்தார். கடற்கரையில இருந்து நின்னார். கடற்கரையில நின்னார். நான் சொன்னேன், கடலை பாருங்க. நான் அப்படியே கடலை பார்த்தேன். கடல் முடிஞ்சு போச்சு பாத்தீங்களா? ஆமா, அந்த எண்டு இருக்குது. எண்டு இருக்குது இல்ல? ஆமா இருக்கு. உண்மைதானே? பார்த்த தெரியுது, முடிஞ்சு போகுது. அதுக்கு பிறகு சொன்னார், சார் இதெல்லாம் தோற்ற பிளேஸ் சார், படிச்சிருக்கேன் சார். பாக்குறதுக்கு அது முடிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா போக போக நீண்டுகிட்டே இருக்கும். நம்ம அந்த பாக்குறத வச்சு முடிவு பண்ணக்கூடாது. வானமும் அதுவும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ராமன்ஸ் தியரி அதுதான். என்ன இருக்கும்? ப்ளூவிஷ். கடல் ஏன் நீளமாக இருக்கிறது, வானம் ஏன் நீளமாக இருக்கிறது கண்டுபிடிச்சார். நோபல் பரிசே வாங்கினார் சர் சி வி ராமன். அவர் என்கிட்ட என்ன ஞாபகப்படுத்துறார், சார் இதெல்லாம் தோற்ற பிழை இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இருக்கா சார். போனோன்னு என்ன போயிட்டே இருக்கலாம் சார். எங்க போகலாம்? அது போனாதான் தெரியும் அங்க. அவ இங்க இருந்து சொல்ல முடியுதா? இங்க சேர்ந்த மாதிரி இருக்கு. இப்படிதான் வாழ்க்கை. நீங்க இதை தாண்டி பயணிக்கல. இந்த உடம்பு உரதான் பாக்குறீங்க. உடம்புக்கு முன்னாலே எப்படி இருந்தோம், இந்த உடம்புக்கு பின்னாலே எப்படி இருப்போம் என்கிறத நீங்க படிக்கல. இப்ப எங்கிட்ட நீங்க சயின்ஸ் படிச்சதுனால இப்ப நீங்க சொன்னீங்க. படிக்காத வேற யாரா இருந்தா இதோட்ட நிப்பான். இந்த கடல்ல போய்கிட்டே இருந்தா அப்படி சிங்கப்பூர் போலாம், மலேசியா போலாம் இல்லையா? இது இந்த சைடு போக முடியாது. ஆனா இங்க இருந்து பார்த்தா தெரியாது. கரையில் நின்னா கடல் அப்படிதான் வானத்தோட சேர்ந்த மாதிரி இருக்கும். எல்லாமே வாழ்க்கை முழுக்க அப்படிதான் இருக்குது. நம்ம கண்ணை கசக்கிட்டு பார்க்கும், ஓடி இருக்க கண்ணை திறந்துட்டு பார்க்கும், தெரியாத இடங்கள்ல குருட்ட கேட்டுட்டு பார்க்கும். அப்படிதான் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்துருது. நீங்க தெரியறத வச்செல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப ஒத்துக்கிறீங்களா? இந்த கடலை தாண்டி கடல் போய்கிட்டே இருக்குது. ஆமா, அதே மாதிரிதான் இந்த உடம்பு போட்டுக்கிட்டு அப்புறமும் உங்க வாழ்க்கை நீண்டுகிட்டே இருக்கு. இப்ப புரிஞ்சுங்க, உங்க வாழ்க்கை என்பது இந்த உடம்போடு அல்ல, உயிரோடு சேர்ந்த பயன்.